முன்னாள் மத்திய அமைச்சரும் சொல்லின் செல்வர் ஈ.வி.கே. சம்பத் அவர்களின் திருமகனுமான இளங்கோவன் அவர்கள் தன்மானத் தலைவராக திமுகவிற்கு எதிரான அடிமைச் சாசனத்தை எதிர்த்து தமிழக காங்கிரஸ்காரர்களுக்கு புத்துணர்வு ஊட்டும் புரட்சித் தலைவராக காங்கிரஸ் கட்சியினர் திமுக ஆட்சியில் ஓரம் கட்டப்பட்டு வரும் வேதனையை கடுமையாக சாடியுள்ளார். மத்தியில் அமைந்துள்ள காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளை திமுக மூடி மறைத்து வரும் தவறான போக்கை கண்டித்து போர்க்கொடி பிடித்துள்ளதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா தனது 5/8/2010 இதழில் சொல்லியுள்ளது. வரும் 2011ஆம் ஆண்டு மே மாதம் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் உறவில் மற்றொரு விரிசலின் விளிம்பு தெரிய ஆரம்பித்துள்ளது. இளங்கோவன் அவர்கள் பேசும்போது மத்தியில் அமைந்துள்ள காங்கிரஸ் ஆட்சி மக்களின் நலனுக்காக உருவாக்கி வரும் நலப்பணிகளைப் பற்றி மக்களிடம் அதற்குரிய விளம்பரத்தை திமுக ஆட்சி செய்ய விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். மத்திய ஆட்சி தமிழகத்திற்கு அரிசியை சகாய விலையில் கொடுத்தும் அதை கலைஞரின் ₹1 1 கிலோ அரிசி திட்டம் என்று திமுக விளம்பரப்படுத்துகிறது. இதைப்போன்று அவசரகால மருத்துவ ஊர்தி 108 முதலீட்டை மத்திய அரசை ஏற்றுக்கொண்டுள்ள போது திமுக அரசின் சாதனையாக அதை விளம்பரப்படுத்தி வருகிறது. தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தங்கபாலு அவர்கள் கட்சிக்காரர்கள் கூட்டணி விவகாரம் குறித்து பேச வேண்டாம் என்று கூறியிருந்தும் இளங்கோவன் அவர்கள் கூட்டணி கட்சியான திமுகவின் தவறான செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி வருகிறார். தங்கபாலு இளங்கோவனின் இந்த செயலை பாராட்டாவிட்டாலும் பல காங்கிரஸ் தொண்டர்கள் பாராட்டத்தான் செய்கிறார்கள். தமிழகத்தில் தனிப்பெரும்பான்மை இல்லாத திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க மறுப்பதற்கும் தன் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இளங்கோவன் அவர்கள். 15 பாராளுமன்ற உறுப்பினர்களே உள்ள திமுக 5 மத்திய அமைச்சர் பதவியை காங்கிரஸ் கட்சியிடம் பெற்றிருக்கும் போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க திமுக மறுப்பதையும் இளங்கோவன் சாடியுள்ளார். காங்கிரஸ் தொண்டர்கள் கடுமையாக உழைத்து காங்கிரஸ் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர பாடுபட வேண்டும் என்றும் இளங்கோவன் கூறியுள்ளார். இளங்கோவன் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிடம் கூறும்போது திமுகவின் தலைமைக்கு எரிச்சல் ஊட்ட வேண்டும் என்று இதை நான் கூறவில்லை. காங்கிரஸ் தொண்டர்களின் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய மரியாதையை திமுக கொடுக்கவில்லை என்று கட்சி தொண்டர்கள் தெரிவித்த மனவேதனையைத்தான் நான் பிரதிபலித்தேன் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியை நீங்கள் எதிர்க்கிறீர்களா என்று இளங்கோவனிடம் கேட்டதற்கு கூட்டணியின் விவகாரம் பற்றி கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள்தான் முடிவு எடுப்பார்கள் என்று கூறியுள்ளார். இந்திய விடுதலைப் போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தன் லட்சக்கணக்கான தொண்டர்களை பலி கொடுத்து அவர்கள் இரத்தத்தின் மீது நமக்கு இந்திய சுதந்திரத்தை பெற்றுத் தந்துள்ளது. கர்மவீரர் காமராஜ், பக்தவத்சலம், சி. சுப்பிரமணியம், மூதறிஞர் ராஜாஜி போன்ற உத்தம தலைவர்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு நேர்மையான தூய்மையான முறையில் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியை உலகத்தாரெல்லாம் பாராட்டு மண்ணும் நடத்தி பெருமை பெற்றார்கள். அத்தகைய பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற தூய்மையான எண்ணம் கொண்டுள்ள இளங்கோவனை அனைவரும் பாராட்டத்தான் வேண்டும். நன்றி, வணக்கம்.